பாகிஸ்தான் நாட்டின் ராணுவ தளம் அமைந்துள்ள ராவல்பிண்டி வரை இந்திய ராணுவம் தாக்குதல் நடத்தியுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் நாட்டின் பொதுமக்களை இந்திய ராணுவம் தாக்கவில்லை எனவும் அவர் கூறியுள்ளார். இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் தொடர்பாக அசாதாரண சூழல் உள்ள நிலையில் தற்காலிகமாக தாக்குதல்கள் நிறுத்தப்பட்டன. இதனிடையே லக்னோவில் அமைந்துள்ள பிரம்மோஸ் ஏவுகணை தயாரிப்பு மற்றும் சோதனை மையத்தை டெல்லியிலிருந்து காணொலி வாயிலாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் திறந்து வைத்தார். அப்போது பேசிய அவர், பாகிஸ்தானில் உள்ள பொதுமக்களை குறிவைத்து இந்திய ராணுவம் தாக்கவில்லை, பாகிஸ்தான் ராணுவம்தான் நம் வழிபாட்டு தலங்களையும் அப்பாவி பொதுமக்களையும் குறிவைத்து தாக்கியது என்று கூறியுள்ளார். இந்திய ராணுவம் பாகிஸ்தானில் உள்ள தீவிரவாத முகாம்கள் மற்றும் ராணுவ தளத்தை குறிவைத்தே தாக்குதலில் ஈடுபட்டது என்று கூறினார். மேலும் பாகிஸ்தான் நாட்டின் ராவல்பிண்டி ராணுவ தளம் வரை இந்திய ராணுவம் தாக்குதல் நடத்தியதாக கூறிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், தீவிரவாதிகளுக்கு அடைக்கலம் தரும் நாடு பாதுகாப்பாக இருக்காது என்பதை பாகிஸ்தானுக்கு உணர்த்தி உள்ளதாகவும் தெரிவித்தார். லக்னோவில் சுமார் 300 கோடி ரூபாய் மதிப்பில் அமைந்துள்ள பிரம்மோஸ் ஏவுகணை தயாரிப்பு மற்றும் சோதனை மையத்தில் ஆண்டுக்கு 100 ஏவுகணைகள் வரை தயாரிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்த ஏவுகணைகள் 290 கிலோமீட்டர் முதல் 400 கிலோமீட்டர் தூரம் வரை சென்று தாக்கும் திறன் கொண்டவை என்பது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.